பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, மறக்காமல் என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். இன்று சேலத்தில் உள்ள சுகமனேஸ்வரர் திருக்கோயில் மகிமை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் ஒரு சிவன் ஆலயம். சேலத்தில் மையப்பகுதியில் உள்ளது. மூலவர் சுகவனேஸ்வரர், தாயார் சொர்ணாம்பிகை. சுகவன முனிவர் கிளியின் உருவத்தில் இங்குள்ள மூர்த்தியை வழிபட்டதால் இக்கோவிலின் இறைவன் சுகவனேஸ்வரர் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் 4 யுகங்களாக உள்ளது. இங்குள்ள முருகனை பற்றி அருணகிரிநாதர் பாடியுள்ளார். அம்பிகை சொர்ணாம்பிகை. இக்கோயிலில் கணபதிக்கு ஸ்ரீமதவடி விநாயகர், ஸ்ரீ வலம்புரி விநாயகர், ஸ்ரீ சுகவன கணபதி, ஸ்ரீ சசிஷ்ட கணபதி, ஸ்ரீ திருத்த கணபதி, ஸ்ரீ விகடசக்கர கணபதி என பல கணபதி சிலைகள் இங்கு உள்ளன. ஒவ்வொரு கணபதிக்கும் தனிச்சிறப்பு. முருகனுக்கு தனிச்சன்னதி உள்ளது. அறுபடை வீடுகளில் உள்ள அனைத்து முருகப்பெருமான் அவதாரங்களும் சிற்பமாய் உள்ளது. இங்குள்ள காலபைரவர் சன்னதியில் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பூஜைகள் நடைபெறும். இக்கோயில் தீர்த்தம் அமண்டுக தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது. இங்கு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்கள் மற்றும் சிலைகள் அமைந்துள்ளன. சொர்ணாம்பிகை, மரகதவல்லி, பச்சைவல்லி ஆகிய அம்மனும் காணப்படுகின்றன. தலவிழுச்சமாக பாதிரி மரம் இருக்கிறது. இங்கு வைகாசி பெருவிழா, கார்த்திகை தீப திருவிழா, சித்திரை திருவிழா ஆகியவை சிறப்பு வாய்ந்தவை. புகழ்பெற்ற இந்த திருக்கோயிலுக்கு சென்று வாழ்வில் வளம் பெறுங்கள். மேலும் பல ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ள என்னுடைய பக்தி மன்ற சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து பதிவுகளை கண்டு கழியுங்கள். தினந்தோறும் ஒரு கோவிலை பற்றி அறிந்து கொள்ளலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராநோய் தீத்தரள வல்லான் தன்னை தீபுரங்கள் தீயெழுத்தின் சிலைகளை கொண்ட ஓரானை புள்ளிருக்கும் வேலூரானை போற்றாதே ஆற்றனான் போக்கினனே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய் தேனினை சொரிந்து புறபுறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதனையே. திருவாசகம். திருவிசைப்பா.